இனிய இஸ்லாம், இனிய ரம்ஜான் வாழ்த்துக்கள். நிலம், நீர், மண், மனை அனைத்துமே கடந்து ஒரு 12 வயது 13 வயது நான் தனி ஒரு மனிதனாக சென்னைக்கு வந்து எங்கோ மயிலாடுதுறை ஒரு புறம் இருக்க, பாடி காக்கை நகரில் MS அப்துல் மஜித் அவர்களின் இல்லத்துக்கு எனது நண்பர் சீர்காழி செல்வம் அவர்கள் அழைத்து சென்று என் உடம்பெல்லாம் காயத்தோடு அங்கு கண்ணீர் வடிக்க, மரியம் அம்மா மஜித் பாப்பா என்னை 5 பிள்ளைகளில் 6வது பிள்ளையாக தத்தெடுத்து வளர்த்தார்கள். அதன் விளைவாக மோகன் என்ற அப்துல்லாவாக பல நாட்கள் பணியாற்றி திரைப்படத்துறையில் நான் சேர்ந்து இயக்குனராக வேண்டும், ஒரு நடிகராக வேண்டும் என்ற கனவு பலிக்காமல் போய், நான் வேலை செய்த திரு ராஜ்கிரண் அவர்கள் ஒரு இஸ்லாமியர், திரு ஆசே இப்ராஹிம் ராவுத்தர் அவர்கள் ஒரு இஸ்லாமியர், திரு MS அப்துல் மஜித் அவர்களின் வளர்ப்பு மகனாக கடந்த 40 ஆண்டு காலம் நான் பணியாற்றி வந்தாலும், இஸ்லாம் மறுபடி நடந்தாலும், எனக்கு சுன்னத்து செய்துபட்டு வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்கு சென்று வருடங்கள் தோறும் வருகின்ற பக்ரீத் திருநாளை விமர்சையாக கொண்டாடி, அடுத்த வருடம் நாம் உயிரோடு இருப்போமா இல்லையாங்கிறது எல்லாம் வல்ல இறைவனுக்கு மட்டுமே தெரியும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியில் இந்த ரம்ஜான் நோன்பினை 30 நோன்பை சரியான முறையில் கடைபிடித்து, சில வருடங்கள் முழுமையாக கடைபிடிப்பேன், சில நேரங்களில் உடல்நிலை சோர்வாகி நோன்பை விட்டிருக்கிறேன். அந்த நோன்புகளை அடுத்து வரும் காலங்களில் திங்கள் கிழமை நோன்பு வைத்து என் கடமைகளை நிறைவேற்றிய காலங்கள்லாம் இருக்கிறது. இருந்தாலும் இந்த நிலம் என்கிற ஒரு விஷயம், சென்னையில் இன்று சொந்தமாக வீடு கட்டி சொந்தமாக வாழ்கிறேன் என்றால் இந்த இஸ்லாம் மதம், இஸ்லாம் என்னை ஈர்த்ததால், எங்கோ பிறந்த நான் ஒரு இஸ்லாம் மறுபடி தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்த முஹைதீன் பாத்திமா என்ற பெண்மணியை நான் திருமணம் செய்து, திரு ராஜ்கிரண் அவர்கள் தலைமையில் திருமணம் செய்து இன்று இஸ்லாம் மறுபடி வாழணும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இஸ்லாம் மதம் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தது. அந்த கற்றுக் கொடுத்த விஷயங்கள் நிறைய தெரிந்து கொண்டேன். நான் அறமான செயலில் சென்று கொண்டிருந்த என்னை வழிமாற்றி ஒரு நன்னடத்தையாக நல்ல விதமாக கொண்டு வளர்த்தது MS அப்துல் மஜித் அவர்களும் மரியம் அம்மா அவர்களும். அவர்களின் நினைவாக நான் கிராமத்தில் என் நிலத்தில் என் மண்ணில் ஒரு வீடு கட்டிக் கொண்டிருக்கிறேன். 40 வருடம் திரைப்படத்துறையில் புரொடக்ஷன் உதவியாளராகவும், லைட்மேனாகவும், மேக்கப் உதவியாளராகவும், காஸ்டியூம் டிசைனராகவும் பணியாற்றி அந்த ரிட்டையர்மெண்ட் வாங்கி, என்னை கட்டாயப்படுத்திய உறவுகளுக்கெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு மீதி பணத்தை நான் அந்த கிராமத்திலே வீடு கட்டிக் கொண்டிருக்கிறேன். இன்று சென்னையிலே ஒரு வீடு, கிராமத்திலே ஒரு வீடு. இந்த நிலம் எப்படி வந்தது, இந்த நிலம் எப்படி பயன்பாட்டில் இருக்கிறது என்றால் இந்த இஸ்லாம் மதம் மட்டும்தான். ஏனால் நான் இந்துவாக பிறந்து பல வருடங்கள் பல நாட்கள் சொந்த பந்தம் அனைவரிடம் சென்று 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 ஒருவேளை உணவுக்காக கஷ்டப்பட்டவன். 10 ஏக்கர் நிலமும் 10-40 மாடுகளும் 10 தென்னை மரங்களும் 20 தென்னை மரங்களும் ஒரு 20 பேர் என் வீட்டில் பணியாற்றி கொண்டு இருந்த காலம் சென்று 60 வருடங்களுக்கு முன்பே என் வீடு ஓட்டு வீடாக பர்மா தேக்கு போட்டு கட்டிய ஒரு வீடு. அப்படி ஒரு மிராஸ்தாராக என் தந்தை ஆறுமுகம் அவர்கள் என்னை வளர்த்தார்கள். காலம் சென்று விட்டார்கள். இன்று என் தாய் மனோன்மணி உயிருடன் இருக்கிறார். ஆனால் என் கையில் என் பேச்சு என் நடத்தை அவர்களுக்கு பிடிக்காது. ஏன்னா நான் இஸ்லாத்துல மாறியதால். நான் வளர்ந்தது கொள்ளிடம் தைக்கால் என்ற ஒரு இஸ்லாம் மதம் சார்ந்த ஒரு ஏரியாவில் தான் படித்தேன்.
அப்பையிலிருந்து எனக்கு இந்த இஸ்லாம் மேல ஒரு பற்று கிடைத்தது. என் உறவுகள் எனக்கு ஒருவேளை சாப்பாடை தர மாட்டார்கள், ஆனா அந்த இஸ்லாமியர்கள் எனக்கு உணவு கொடுப்பார்கள். அந்த நிலை மாறிதான் இன்று காக்கை பள்ளம் நம்பர் 38 MS அப்துல் மஜித் அவர்கள் வீட்டில் வளர்ந்து இன்று ஒரு இஸ்லாம் மறுபடி வாழ்ந்து கொண்டிருந்தேன். அதில் என் கனவுகள், என் மகன் ஒரு இஸ்லாம் பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும், அதன் மூலம் ஒரு கார் வாங்க வேண்டும் அப்படி என்று கனவு கண்டேன். அது நடக்கவில்லை. என் மகள் ஒரு இஸ்லாம் மருமகனுக்கு கட்டி கொடுக்க வேண்டும் என்று நினைச்சேன். அது நடக்கவில்லை. அவர்களும் இந்து போய் என்னை திருமணம் செய்து கொண்டார்கள். என் மகனும் இந்து பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இது ஏதோ என்னை இறைவன் பழிவாங்கினான் என்று நினைத்து வருத்தப்படும் போதெல்லாம் எனது வளர்ப்பு தந்தையின் மகன் MS அப்துல் மஜித் அவர்களின் மகன் ரஃபி மஜித் அவர்கள் சொன்னார்கள், நீ சிறு வயசில் ஆடிய ஆட்டத்திற்கும் ஒரு 25 கல்யாணத்தை நீ முன்னின்று காதலர்கள் சங்கம் என்று திறந்து திருமணம் செய்து வைத்தாய். அவங்களோட தாய் தந்தை, அவங்களோட அப்பா அம்மா, அந்த பெண், அந்த மகன் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்பதை இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த இறைவன் கொடுத்த தண்டனை தான் இந்த திருமணம். உன் மகளுக்கும் உன் மகனுக்கும் மாற்று மதத்தினர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படி என்று சொல்லி என்னை ஆறுதல் பட வைத்தார். இருந்தாலும் இறைவன் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய தண்டனையாகவோ அல்லது நன்மையாகவோ நான் எடுத்துக்கொண்டு இதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ரிட்டையர்மெண்ட் வாங்கினேன். அதை சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் அந்த நிலத்திலே நான் சென்று என் மனைவி பேரிலே வீடு கட்டுகிறேன். இருந்தாலும் இந்த 27வது இரவு கண் விழித்து அனைவரும் துவா கேட்டு குரான் ஓதுவதை கேட்டு பயான் ஓதி இரவெல்லாம் விழித்திருந்து காலையிலே சகர் உணவு சாப்பிட்டு இந்த நோன்பு நாளை வரவேற்று ரம்ஜானை வரவேற்று இனிய இஸ்லாம் எனும் இனிய ரம்ஜான் வாழ்த்துக்களை உங்களிடம் பரிமாறிக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் வரும் வருடம் இந்த நோன்பு நாட்களை என்னாலே கடைபிடிக்க முடியுமா என்பது இறைவனுக்கு மட்டுமே தெரியும். இருந்தாலும் நான் இஸ்லாத்தில் சேர்ந்த பிறகுதான் மனிதனானேன். நான் இஸ்லாத்தில் சேர்ந்த பிறகுதான் இந்த நிலம் என்னால் கைப்பற்ற முடிந்தது. இஸ்லாத்தில் சேர்ந்த பிறகுதான் நான் ஒரு இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். அதையெல்லாம் பார்த்து அதையெல்லாம் கேட்டு எனது நண்பர்கள் எனக்கு GMB மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்தால் மகிழ்ச்சி பெறுவேன். யாரும் செய்வதில்லை. எனக்கு உதவியவர்கள் உதவி செய்யவில்லை. என் மகனோ மகளோ எனக்கு உதவி செய்யவில்லை. இருந்தாலும் இந்த GMB ஹவுசிங் சொசைட்டி நிறுவனர் GMB டுடு இவர்கள் GMB ட்ரீம் ரிதம் GMB மாயவரம் வாசனை இவர்கள் ரஃபி மஜித் அவர்களுக்கு கடைசி வரை என் உயிர் உள்ளவரை நன்றி கடனோடு வாழ்ந்து கொண்டிருப்பேன். ஒருவேளை நான் மரணம் மௌத்தாகிவிட்டால் என்னை இஸ்லாம் மரப்படித்தான் அடக்கம் செய்ய வேண்டும். இஸ்லாம் மரப்படிதான் கபருக்கு நான் செல்ல வேண்டும் என்பது எனது கனவு. இந்த இஸ்லாம் மதம் என்னை மனிதனாக்கியது. அனைவருக்கும் இந்த ரம்ஜான் திருநாளில் பெருநாளில் துவா செய்து தொழுகை நடத்தி அனைவருக்கும் உணவு கொடுத்து இருப்பதை ஈன்றதை இல்லாதவர்களுக்கு தந்து வழி நடத்தும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியில் இந்த குர்ஆனை ஓதி யாசினை ஓதி துவா செய்து இந்த பெருநாளை மிகப்பெரிய வலிமையான பெருநாளாக கொண்டாடுவோம். GMB மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் மூலமாக இந்த ரம்ஜான் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.